வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையும். எங்களுக்கு அதை விட இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள். அதாவது ஜூலை 24 இந்த டேட்டுக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கங்கிறத விட நானும் சூர்யாவும் ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் இந்த 24ஆம் தேதி. இன்று மாலை 6 மணிக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். நீங்கள் வேறு எதையும் நினச்சிக்கிறாதீங்க, கற்பனை பண்ணிட்டு போகாதீங்க. இன்றைக்கி திலீப்பா வீட்டுக்கு வர்றேன். ஆகஸ்ட் 24 ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ரிசல்ட்டுனா அவன் இன்றைக்கி ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கான். போன வாரம் ஃபஸ்ட்டு காலேஜில் சேர்ந்து முதல் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வீட்டுக்கு வர்றான். அதனால் 6 மணிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்படி சொன்னேன். சரியா? சாயங்காலத்துக்கு மேலே அவனை கூட எங்கள் மாமியார் வீட்டுக்கு, அதாவது எனக்கு யார், அமிர்தம்மா யார், அத்தை தானே, அதனால் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் ஒரு 2 நாளைக்கு அங்கே போய் ரெஸ்ட் எடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு பிளான் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் அடுத்தடுத்து ஷூட்டுக்கு அங்கங்கன்னு போக வேண்டியது இருக்குது. எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் இந்த மன உளைச்சல்லையே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறது? அவனுக்கு நம்ம எவ்வளவோ சொல்லியாச்சு. அன்னைக்கு மாத்திரம் ரொம்ப நல்ல மாதிரி பேசினான்ல, நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ணலத்தா, இனிமேல் நான் உங்களை புரிஞ்சுக்கிறாமல் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதான்ல, கட்டி பிடிச்சி அழுதான்ல. அப்போ அப்படி உள்ளவன் அடுத்தடுத்து எதுக்கு வேறு செயல்கள் அவன் ஈடுபடணும்? அப்போ தப்பு யார் மேலே? அவன் மேலே தானே. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இன்றைக்கி சாதாரணமாக இருந்திருந்தா நம்ம கூடயே அவனை வச்சுருந்துருக்கலாம். சரி வாடா, நீ எங்கே போவ, நம்ம கூடயே சேர்ந்து உன் பொழப்பும் ஓடட்டும்டா அப்படின்னு சொல்லி வீட்டோடு அவனை வச்சுருந்துருக்கலாம். இப்போ அம்மா மாமியார் வீட்டுக்கு போகிற ஒரு சூழலை அவனாக உருவாக்கிக்கிட்டேன். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நாங்கள் குற்றாலம் போக வேண்டியது இருக்குது. எங்களுக்கும் மன உளைச்சல் ரொம்ப ஆகிக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இன்னமும் வாய்ப்பு இருக்குது, சமாதானமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதாக இருந்தாலும் ஒரு நான் பேசுகிறது திலீப்பாவை பற்றிங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு வேறு போய் எங்கிட்டாவது போய் நாங்கள் அவங்கள சொன்னோம் இவங்கள சொன்னோம்னு சொல்லி யாரும் சொல்லாதீங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்பார் பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுறவங்க. சரியா? வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு எங்கள் பொழப்பு தலைப்பை பார்த்துக்கிட்டு திருச்செந்தூர் போனோம், இந்த அடுத்து வேளாங்கண்ணி போக போகிறோம், குற்றாலம் போக போகிறோம். ஆனால் வேளாங்கண்ணி போகிறது அந்த நல்ல விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்ப போகிறோம் வேளாங்கண்ணிக்கு. அதுக்கு ஒரு 2-3 நாள் கூட ஆகலாம், இல்லை இன்றைக்கே கூட ஆகலாம். அதாவது திலீப்பாவை போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டதுக்கப்புறம். ஏன்னா அவனையும் கூட்டிகிட்டு நாங்கள் ஒரு இடமா அலைய முடியாதுல்ல, அதுக்காக சொன்னேன். இப்போ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் இருந்துச்சு. கேட்பார் பேச்சை கேட்காம அவன் சொந்த முடிவில் கேட்பார் பேச்சுன்னா நீங்கள் வேறு மாதிரி நினச்சிடாதீங்க. அவன் காலேஜில் படிக்கிற பயலுக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அவனுக்கு ஒன்றுக்கு ஒன்று இல்லை ஒன்றுக்கு 2 போட்டு கொடுத்து நீ இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா, அவர் யார்ரா, அந்த அம்மா யார், அது உங்கள் அம்மா, உங்கள் அப்பா கூட வாழாமல் இவர் கூட வாழுதுங்கிறத வச்சு அவனை வேறு மாதிரி யோசிக்க வச்சதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேங்கிறது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். பிரச்சனையை வளர்க்குறதும் பிரச்சனையை முடிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. சரியா? நான் அப்போவே சொன்னது, ஆரம்பத்துலேருந்து சொன்னது இதுதான். பிரச்சனையை வளர்க்க வேணாங்க, முடிச்சு விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்படின்டா எங்களையும் அடுத்தடுத்து அதை தூண்டி விட்டு அவன் தேவையில்லாமல் போய் அவன் ஃப்ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறான்னா, அவன் ஃப்ரெண்டு பிரியாணி வாங்கி கொடுத்தானா, இவனுக்கு எங்கே போச்சு புத்தி? இவன் சோறு தானே திங்கிறான், இல்லை சோத்தை விட்டு வேறு எதுவும் கழுத லத்தி எதுவும் திங்கிறானா? இந்த திலீப்பாங்கிறவன் தினம் உட்காந்துக்கிட்டு எதுக்கு உட்காந்துக்கிட்டு உன்னையே தான் ஒரு இடத்துல நாங்கள் சேர்த்து விட்ருக்கோம்ல, ஹாஸ்டலில் இருக்கில்ல, அங்கே இருக்கிறதோடு இருக்க வேண்டியதானே. இப்போ எதுக்கு நீ அவன் இப்போ ஃப்ரெண்டு சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த ஹோட்டலில் தங்குறது, இந்த ஹோட்டலில் தங்குறது, தினம் ஐஸ்கிரீம் திங்கிறது? எத்தனை நாளைக்கு உன் ஃப்ரெண்டே உனக்கு காசு கொடுப்பேன்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்குன்னு சுய அறிவு வேணாமா? உன்கிட்ட காசு இருந்தால் தான் உனக்கு மதிப்பு. சரி ரைட்டு, நீ சொன்ன அத்தான் நான் 24ஆம் தேதி எல்லாத்தையும் விட்டுடுறேன், நான் திருந்தி வந்துடுறேன் தா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மாக்கிட்டையும் சொல்லிட்டு தானே போனேன். இன்றைக்கி இவ்வளோ தூரம் நடந்தோம், இன்னும் நீ திருந்தின பாடா இல்லையே. உட்காந்துக்கிட்டு நீ தலைப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. அப்போ உன்னையெல்லாம் என்ன சொல்கிறது? நான் ஒரு அளவு தான் பொறுத்து பார்ப்பேன். அதுக்காக பூனை கண்ணை மூடிட்டா திலீப்பா, நீ உலகமே இருட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. உலகமே உன்னையத்தான் உத்து நோக்கிக்கிட்டு இருக்கு. நீ ஒரு தைரியசாலின்னு நினச்சேன். ஆனால் இப்படி நீ 1ஆம் நம்பரு கோலப்பயலாக இருப்பேன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. ஒரு இடமா இருந்தானா தில்லா வாடா, தெம்பா தைரியமாக இருந்தா நான் இருக்கேன் தா, இங்கே தான் இருக்கேன், நான் வந்துட்டேன் தா, ஹாஸ்டலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக பேசு. தைரியமாக அம்மாக்கிட்ட வீடியோ காலில் வா, என்கிட்ட வீடியோ காலில் வா, வீடியோ போடு. அதை விட்டு இப்படி எதுக்குடா இந்த மறைஞ்சு ஒளிஞ்சு
உனக்கு இருக்கிற சுகருக்கு இந்த வயசில் உனக்குலாம் சுகர் வந்திருக்கக்கூடாது, வந்துருச்சு. அதோட எதுக்குடா நீ வந்து பீடாலாம் போடுற? ஏன்டா பீடா போட்டு ஏன்டா எங்களை போட்டு பாடா படுத்துற? நான் கேட்பேனா கேட்க மாட்டேன். நாங்கள் இப்போயும் உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குடா. யார் தெரியுமா அது? நம்ம சுமி. அங்கே வா, சுமிக்கிட்ட வந்து ஒரு வாரத்தை உன்னுடைய மனசில் உள்ள குறைகளை பூரா கொட்டி தீரு. ஏன்னா சுமி வந்து உனக்கு அவங்க நீ பெரியம்மா, அவங்க பெரியம்மா, நீ வந்து மகே. அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட நீ சொல்லலாம், இப்படி இப்படி நடந்திருக்குமா, நான் என்னம்மா பண்ணேன், நான் சும்மா தேவையில்லாமல் கண்ட ஆளுக பேச்சையும் கேட்டுக்கிட்டு இன்றைக்கி இந்த நிலமையில் வந்து உட்காந்துருக்கேம்மா. என்னால் வந்து ஹாஸ்டலுக்கும் போக முடியாமல், வீட்டிலையும் இருக்க முடியாமல், என்னால் வந்து இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி தவிக்கிறேம்மா. நான் வெயில்லையும் வெக்கையிலையும் அப்படியே சுற்றி சுற்றி அலைஞ்சு என் மூஞ்சிலாம் கருத்து கருவாடாக போயிருச்சுமா. என்னம்மா பண்ணலாம், எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுமான்னு சொல்லி உங்கள் பெரியம்மா, நீங்களும் 2 பேர் சேர்ந்து பாட்டு போட்டிங்கல்ல, சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசு தான், இல்லாட்டினா எல்லாமே தூசு தான்ட்டிங்கல்ல. அப்போ நாங்கள் எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? டம்மி பீஸு தான் தெரியுதா? ஒன்று நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. யாரையுமே டம்மியாக எடை போடக்கூடாது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல திலீப்பா. சட்டத்திட்டம், சட்ட நுணுக்கங்கள், வக்கீல் இருக்காங்க, சட்டம் தன் கடமையை செய்யும். நீ யூகிக்க முடியாத இடத்துலலாம் நாங்கள் இருக்க மாட்டோமா திலீப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு நாங்கள் எவ்வளோ தான் புத்திமதி சொல்கிறது? பிரச்சனையை வளர்க்குறது முடிக்கிறதும் திலீப்பா நம்ம கையில் தான் இருக்குது திலீப்பா. அதை நீ முதல்ல மைண்டில் ஏற்றிக்க. இப்போயும் ஒன்றும் கெட்டு போகல. சுமி எதுக்கு இருக்கா? அவகிட்ட பேசு, உங்கள் பெரியம்மா தானே, மனசு விட்டு பேசிவிட்டு லைனுக்கு வர சொல்லு. சுமி என்கிட்ட வந்து ஏதாவது பேசட்டும். ஏன்னா சுமி டைரெக்டாக வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க அம்மா வந்து அவங்கள சுமியும் சூர்யாவும் பகையாளிகள். நான் இருக்கேன் பற்றியா? சுமிக்கும் பொதுவானவே, சூர்யாவுக்கும் பொதுவானவே. உங்கள் பிரச்சனை என்னங்கிறத நீங்கள் சுமிக்கிட்ட சொன்னீங்கன்னா எங்கள் திலீப்பா, அவர் வந்து சுமி வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. நான் வந்து அதில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியும். இப்போயும் ஒன்றும் கெட்டு போகல. எல்லோரும் வாழணும். வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே ஒரு தடவை தான். எதுக்கு வந்துக்கிட்டு ஒரு நாள் கூத்துக்கு ஆசைப்பட்டு இன்றைக்கி எதுக்கு வந்து நீ ஏன் ஒவ்வொரு இடமா வந்து ஓடி 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 இதில் போய் வந்து நான் வந்து அதை விற்க போகிறேன், இதை விற்க போகிறேங்கிற, நான் அதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ண போகிறேங்கிற, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், மசாலா பொடி வியாபாரம் பார்க்க போகிறேங்கிற. ஏண்டா உனையே தான் கேட்குறேன், அம்மா தொழிலும் உனக்கு ஒத்துருமாடா? அம்மாவோட ரூட்டு வேறு, அவள் கைப்பக்குவம் வேறு, அவள் கைமணம் வேறு. உனக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். அவள் புளியை பார்த்து பூனை சூடு போடலாமா? அவளுக்கு வரும். அவளுக்கு வந்து அதில் அந்த மசாலாவை எவ்வளோ தூரம் காய வைக்கணும், எப்போ வதக்கணும், எப்போ அதை வந்து போட்டு வேக வைக்கணும், எப்போ அதை குழம்பாக்கி ருசி பார்க்கணும், அப்படிங்கிறது பூரா அவளுக்கு தெரியும். அவள் பலதின்னு கொட்டை போட்டவ. உனக்கு என்ன தெரியும்? நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு ஆவேசப்பட்டு ஆர்வ கோளாறில் போய் ஏதோ ஒன்று பிடிக்க போய் ஏதோ மாறின கதையாக உன் வாழ்க்கையும் சீரழிச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஊர் பேர் தெரியாமல் எங்கெங்கேயோ போய் சுற்றிக்கிட்டு என்னை போய் அங்கே சேர்த்து விடுங்க, இங்கே சேர்த்து விடுங்க, நான் அங்கே போயிடுவேன் பயமாக இருக்குது, இங்கே போயிடுவேன் பயமாக இருக்குன்னு சொல்லி ஏன் இந்த பயத்திலேயே வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க? பய வாழ்க்கை உனக்கு தேவையா? அவளுக்கு தெரியும், அவள் பையன் வாழ்க்கை அவனுக்கு தேவை, அவளுக்கு தேவை. ஏன்னா நாளைக்கு உனக்கும் வந்து ஒரு எதிர்காலம் இருக்குது தம்பி. அதை யோசித்து பார்த்து நல்ல முடிவாக எடு. இன்றைக்கி நான் உங்களை ஒன்றும் சொல்லலை. வா, என்ன இப்போ நான் இந்த மணி என்னாச்சு 10, 11 மணிக்கு நான் வந்து இதுக்கு வந்துடுவேன், பஸ் ஸ்டாண்டுக்கு. அப்போ நீ என்ன பண்ணுற, நீயும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன்னா உன்னை அழகாக பஸ் ஏற்றி விடுவோம், சரியா? இல்லையா ஏதோ ஒன்று பேசிவிட்டு நீ வீட்டுக்கு கூட போப்பா அப்படின்னு சொல்லி கூட உன்னை அனுப்பி விடலாம். ஏதோ ஒன்று நடக்கும். இப்படியே எத்தனை நாளைக்கு வந்து முகத்தை மூடி மறைச்சிக்கிட்டு அன்னைக்கு கூட வர்றேன் மூஞ்சி இருட்டுக்குள்ளே வர்றேன். உன் சொந்த வீட்டுக்கு வர்றதுக்கே எதுக்கு நீ இருட்டுக்குள்ளே வரணும்? உன்னைய நம்பி அந்த சின்ன குட்டி இருக்குல்ல, கோகுல் இருக்கான்ல, குட்டின்னு ஒன்று நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, கோகுலை சொன்னேன். அந்த குட்டி இருக்குல்ல, பாவம் இல்லையா, அது பட்னி கிடக்காதா? நீ இல்லாமல் அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் தெரியுமா? அவனை பாட்டுக்கு நீ ஒத்தையில் விட்டுட்டு போயிட்ட. எத்தனை நாளைக்கு போய் அவங்க அப்பையன் போய் பார்ப்பேன்? அவங்க அப்பையன்னு சொன்னது யாரை? பாலவிநாயகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா உனக்கு? எல்லாருமே இப்போ நானும் தான் இந்த ஒரு குட்டி வச்சுருக்கேன். குட்டின்னு சொன்னது நான் பப்புவை சொல்லலை, என்னுடைய மகன் அச்சுக்குட்டி, அவனை சொன்னேன். இது பப்பு குட்டி, அவன் அச்சுக்குட்டி. ஆக எனக்கும் என்கிட்டயே குட்டி இருக்குது. எனக்கு அந்த பாசம் இருக்குமா இருக்காதா? சரி, அதோடைய பிரிவு, என் மகனை பிரிஞ்சு இப்போ நான் இருக்கிற அந்த வலி வேதனை, அச்சுக்குட்டியோட வலி எனக்கும் தெரியுதுல்ல. அதை மாதிரி தானே உனக்கும் இருக்கும். உனக்கு என்ன ஒரு தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற? உன் மரம் மண்டைக்கு ஒரு மண்ணாங்கட்டி ஏற மாட்டேங்குது மண்டையில்.
ஒரு அளவு தான் போகணும். நீ எங்கே போனாலுமே உன் மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறைக்க முடியுமா? அதை மாதிரி தான் நீ தான் நல்லா இருக்கிற மாதிரியே மூஞ்சி செழிப்பாக வச்சுருக்கிற மாதிரியே என்னென்னமோ சாப்பிட்ற, இவ்வளோ உடம்புல இவ்வளோ தான் வச்சுக்கிட்டு அதனால் எவ்வளோ பாதிப்பாகும் தெரியுமா? அப்புறம் எங்கிட்ட நாளைக்கு நம்மளுக்கு ஒன்று இட்லி கிடைக்கும், ஒரு இட்லிக்கு 3 இட்லி வேணுங்கிற, அப்புறம் எப்படி உனக்கு இட்லி கிடைக்கும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எதாக இருந்தாலும். இப்போயும் நான் உனக்கு சொல்கிறேன், ஒரே வாய்ப்பு என்னன்னா, வா சுமி பெரியம்மா இருக்குது, சுமி பெரியம்மாட்டிருந்து என்கிட்ட கான்காலில் வா. இல்லையா நீயே டைரெக்டாக சுமிய அம்மாட்ட சொல்லி என்கிட்ட பேசு, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறது. ஏன்னா என் மனசில் என்ன ஓடுது, சூர்யா மனசில் என்ன ஓடுதுன்னு சொல்லி உனக்கு தெரியாது. உன்னைய இங்கேயே படிக்க வைக்கிறதா, இல்லை வேறு இந்த பக்கம் அது என்னது வேலூர், இல்லை திருச்சி, இல்லை வேறு அங்கிட்ட அவுட்ரு பக்கம் வேறு பக்கம் படிக்க வைக்கிறதா அப்படிங்கிறத உன்னை தங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்க்க வேணாமா? அதெல்லாம் யோசிக்க வேணாமா? அதெல்லாம் யோசித்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். சரி இல்லைன்னா போ உன் வீட்டுக்கே போன்னு சொல்லி உன்னைய அனுப்பியே விட்டுறலாம். நல்லது நடக்கணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம 4 பேர் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுறத தயவுசெய்து நிப்பாட்டிட்டு உன் சொந்த முடிவுக்கு வா. எதாக இருந்தாலும் ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும், முற்றுப்புள்ளின்னு ஒன்று வைக்கலாம். தொடர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு என்ன எனக்கு என்ன ஆசையா? எனக்கு அவளுக்கும் தான் காசு செலவு மீன்ஸ் உனக்கு படிக்கிறதுக்கு புஸ்தகம் வாங்குறது, உனக்கு ஏதாவது கட்டுறது, ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய உனக்காக நாங்களும் அங்கங்கன்னு அலைஞ்சுன்னு எவ்வளோ தான் அலையிறது? உனக்கா ஒரு சொல் புத்தி வேணும், சுய புத்தி வேணும். ஒரு நொடியில் எல்லாத்தையும் மாற்றலாம்ல, உன் கையில் தானே இருக்குது. ஏன் புரிஞ்சுக்கிறாம அடம் பிடிக்கிற? எத்தனை நாளைக்கு நீ இப்படியே ஹாஸ்டலுக்கும் போகாமல் வீட்டுக்கு வராமல் இப்படியே தெருவாக சுற்றிக்கிட்டே திரிவ? கொஞ்சம் யோசிச்சு பாரு. தெருவாக சுற்றுறதுக்கு எத்தனை நாளைக்கு உன் ஃப்ரெண்டு உனக்கு உதவிடுவேன்? எத்தனை நாளைக்கு உன் நண்பங்கிட்டேருந்து நீ பிரியாணி திங்கிறது? எத்தனை நாளைக்கு நீ பீடா போடுறது? சரியான மூடனா இருக்க, மூடா ஆளும் மண்டையும் பாரு. இனிமேலாவது நான் சொல்கிறத கேளு தம்பி, மாறு, வா பேசுவோம். இல்லையா நீ சொன்ன மாதிரி நீ உன் வழியை பார்த்துக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுன்ட்டு உன் வயசுக்கு தகுந்த மாதிரி வேலையை பாரு. பெரிய ஆளுன்னு சொல்கிறவனா உன்னைய பிறங்கையை பின்னால் கட்டிட்டு உன்னைய பேருந்தில் ஏற்றி விட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ நீ தான் வேனில் ஏறி இங்கிட்ட அங்கிட்டு சுற்றிக்கிட்டே தெரியணும், ஊர் தெரியாமல் நாடு தெரியாமல். புரிஞ்சுக்கிட்டியா? நான் சொல்கிறத புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமேலாவது எதையாவது அவன் சொன்னான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அவன் இருக்கிற வரைக்கும் எத்தனை நாளைக்கு ஆடுவாங்க? உன் தம்பி எத்தனை நாளைக்கு உனக்கு கொடுப்பேன்? உன் ஃப்ரெண்டு எத்தனை நாளைக்கு கொடுப்பேன்? இல்லை உன்னுடைய யார் உங்கள் அக்கா ஒன்று இருக்கே பெரிய அக்கா, அது எத்தனை நாளைக்கு உனக்கு கொடுக்கும்? கொஞ்சம் யோசிச்சுப்பார். அந்த அக்கா சொல்லி தான் நீ இவ்வளோ வேலைத்தனத்தையும் நீ பண்ணி வச்சுருக்க. அந்த பெட்ரோல் அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ டாட்டா ஆடி இருக்க. அந்த சொல்கிறதெல்லாம் நீ கேட்கலாமா? கேட்டதுனால தானே இன்றைக்கி இவ்வளோ தூரம் உட்காந்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு அதையும் வெளியே தெரியாத அளவுக்கு நீ பேண்டு ஒன்றுக்குள்ளே ஒழுகுறது இங்கே தெரியுது. ஒழுகுது, அப்படியே மூத்திரம் போகிற பேண்டோடு ஒழுகுதுடா உனக்கு திலீப்பா. அதோடு எதுக்குடா உனக்கு இந்த பேச்சு? எதுக்குடா இந்த பீடா? போடா இவனே. நானும் சரி சொல்லி பார்த்துட்டேன். இன்றைக்கி உனக்கு 24ஆம் தேதி வா, வீட்டுக்கு வா, ஏதாவது ஒன்று பேசு, கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரியா? நாங்களும் எங்களுக்கு அடுத்தடுத்த வேலை கிடக்கு. இல்லையா உன்னை எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து விட்டுட்டு நாங்கள் வேளாங்கண்ணி கிளம்புறோம், இல்லை குற்றாலம் போகிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியாக போய் ஒரு வீடியோ போடவோ விழாக்கு போடவோ முடியாது. ஒரு நிம்மதியாக போய் நாங்கள் போய் சந்தோஷமாக ஒரு குச்சிலி மஸ்து கூட பண்ண முடியாது, ஒரு குடிக்க முடியாது, தண்ணியில் போய் குளிக்க முடியாது, வேளாங்கண்ணியில் போய் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற முடியாது. எவ்வளவு நேர்த்திக்கடை உங்கள் அம்மா உனக்காக வச்சுருக்கு தெரியுமா? பாண்டி கோயிலுக்கு போகுது, அந்த தூண்டி கருப்பு கோயிலுக்கு போகுது, இன்னும் என்னென்ன கோயில் இருக்கோ அத்தனை கோயிலுக்கும் போய் இந்த அடுத்து திருச்சியில் போய் அதென்ன பிடாரியம்மன் கோயிலுக்கு போகணுமா? உனக்காக எம்புட்டு வேண்டுதல், உனக்காக எம்புட்டு பிரார்த்தனை. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, ஓ வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவள் போய் எவ்வளவு தான் கோயிலாக ஏறுவா? எத்தனை இடத்துல தான் போய் எலுமிச்சம்பழத்தை வேண்டி கும்பிடுவா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். எத்தனை கோயிலுக்கு தான் அவள் காணிக்கை செலுத்துவா? இதில் கெடா வேற வெட்ட போகிறாளாம் நீ நல்லா இருக்கணும்னு. கண்டிப்பாக பாரு, அவள் எவ்வளோ தூரம் அதில் ஆர்வமாக இருக்கான்னு சொல்லி. அவள் கடவுளையும் நம்புகிறா, சட்டத்தையும் நம்புகிறா. சட்டம் மீன்ஸ் நீ படிக்கிற அந்த காலேஜில் படிக்கிற படிப்பை சொல்கிறான். சரியா? அதனால் ஏதோ ஒரு பக்கம் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா உன் வாழ்க்கை தானே இனிப்பாகவும் சந்தோஷமாகவும் தித்திப்பாகவும் மாறும். அதை புரிஞ்சுக்க.
புரியாமல் எதுக்கு நீ வந்து இன்னமும் வந்துக்கிட்டு எது இருட்டறையிலேயே உட்காந்துக்கிட்டு முரட்டு கொடுத்து போட்டுக்கிட்டு இருக்க? ஏண்டா தம்பி, சரி மாறு வந்து சேரு, அவ்வளோதான் சொல்ல முடியும். எதாக இருந்தாலும் ஊடால மீடியேட்டராக நம்ம சுமி அம்மா இருக்குது, பெரியம்மா, அதுக்கிட்ட வந்து எதாக இருந்தாலும் பேசு. நீ பெரியம்மானோடனே அந்த பெரியம்மா கிட்ட போயிடாத. அந்த பெரியம்மா கிட்ட போனதுனால தான் உனக்கு இந்த வேணை. தேவையில்லாமல் அந்த பெரியம்மா பக்கம் போகாத. அவள் ஏதாவது ஒன்று சொல்லி அந்த பெரியம்மா என்ன பண்ணுவா, இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துருவா. அவளுக்கு தேவை என்ன, நீயும் படிக்கக்கூடாது, நானும் நல்லா இருக்கக்கூடாது, நம்ம யாருக்காவது இந்த ஒரு 10-5 இந்த கோகுலுக்கு அந்த அன்றைக்கி அக்கௌண்ட்டில் எதை போட்டு விட்டு ஒரு 2 வருஷமாக அவனுக்காக குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்குறதுக்கு காசை கொடுத்து வச்சதை அதையும் பாரு இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறா. அவனும் நல்லா இருக்கக்கூடாது, கோகுலும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா, சூர்யாவும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. அந்த பக்கம் போய் அவனை கோகுலை உசுப்பேற்றி விடுறா. இந்த பக்கம் வந்து நீ வந்து உன் மையம் சரியில்லைன்னு சொல்லி இங்கே வந்து சொல்கிறா. ஆக அவள் புத்தியே அதாங்கிறது உலகத்துக்கே தெரியும். அது ஒரு கழுத லத்தி. அதனால் அவள் கூடயும் போய் சேர்ந்துடாத தயவு செய்து, உனக்கும் சொல்கிறேன் நான். புரியுதா? ஒரு குழப்பி அப்படியே வச்சிருக்கேன். இது வந்து எப்படின்னா ஒரு ட்விஸ்ட்டு வச்ச ஒரு கதை மாதிரி, ஒரு அதை என்ன சொல்லுவாங்க, கிரைம் த்ரில்லர் மூவி மாதிரி ஒரு பல இடத்துல பல முடிச்சு போட்டு இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். சரியா? இதில் வந்து சம்மந்தப்பட்ட கதாபாத்திரங்கள் யார், கேரக்டர் யார் திலீபா, யார் கோகுலு, யார் சுமி, யார் வந்து பெரியக்கா, யார் வந்து சுப்பக்கா, யார் வந்து சித்தா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரைட்டா? எப்பயுமே ஒரே மாதிரி போக மாட்டேன் மாமா. இதெல்லாம் அறிவாளிகள், இதெல்லாம் வந்து நுணுக்கம் தெரிஞ்சவங்க. அதில் அவங்களுக்கு தெரியும் இதில் எந்த கேரக்டர் எதுங்கிறது. அதனால் புரிஞ்சவன் பிஸ்தா, புரியாதவன் பருப்பு, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்து வந்து எனக்கு நிறைய வந்து அத்தையை பார்க்க போகணும். அத்தையை போய் பார்த்துட்டு அத்தைக்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை பேசணும். அமிர்தம்மா கிட்ட பேசிட்டு இதுக்கு என்ன ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டை ரெடி பண்ணணும். ஏன்னா திலீபா வந்து இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழித்து முத வந்து அத்தை வீட்டுக்கு போகிறேன், என் மாமியார் வீட்டுக்கு, அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு. எனக்கு மாமியார் வீடு அப்படிங்கும்போது அங்கே போகிறேன். வீடு கூட போய் சுத்தம் பண்ணி அந்த அம்மாட்டையும் பேசிட்டு அமிர்தம்மாட்ட வர்றேன். பார்த்து அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து, சாப்பாடு நல்லது பொழுது சாப்பாடை கொடுத்து, நல்ல வாரத்தில் ஒரு நாள் சிக்கனு, ஒரு 2 நாளைக்கு வாரத்தில் 2 நாளைக்கு முட்டை, அப்புறம் பால் தயிர் எல்லாம் கொடுத்து அவனை பக்குவமாக பார்த்துக்கங்க, அவனு வளர்கிற பையன் அப்படின்னு சொல்லி, அவனுக்கு ஒரு வளர வேண்டிய ஒரு பையன் இருக்கான், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி அவனை வந்து என்னங்கிறத பேசி முடிச்சுட்டு அமிர்தம்மாவுக்கு இந்த இப்போ போய் ஃபோனை போட்டுட்டு, இல்லை நேரில் கூட போய் இழுப்பூருக்கு போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. போயிட்டு என்னங்கிறத பார்த்து முடிச்சுட்டு நான் வர்றேன். 6 மணி லைவில் உங்களை சந்திக்கிறேன். முடிஞ்சால் மத்தியானம் 2 மணி வீடியோ போடுவேன். முடிஞ்சால் மத்தியானமே கூட பிரியாணி போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பிரியாணி வீடியோ தான். ஏன்னா நேற்று வச்ச கறி குழம்பு இருக்குது, கொஞ்சமாக குஸ்கா ஆக்கி அதோடு சேர்த்து அந்த கறியை தொட்டு சாப்பிடுவோம். ஒரு 1/2 கிலோ சீரக சம்பா இருக்குது, அதனால் குஸ்கா போட்டுருவோம். இன்றைக்கி மத்தியானம் போட்டு விட்டு கறி குழம்பை வச்சு உங்களுக்கு ஒரு சாப்பாடு வீடியோ, பிரியாணி ரெடி அப்படிங்கிற ஒரு வீடியோ வரும். 6 மணிக்கு நான் லைவில் உங்களை நான் சந்திக்கிறேன். சூர்யாவோட உங்களுக்கு ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லி ஒரு இனிப்பு ஏதாவது தர்றதுக்கு, ஒரு பலகாரம் கொடுக்கறதுக்கு, இல்லை ஒரு குலோப்ஜாம் கொடுக்குறதுக்கோ, ஒரு கோனைஸ் கொடுக்குறதுக்கோ முயற்சி பண்ணுறோம். சரியா? பார்ப்போம். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஆண்டவை யூகிக்கிறத நம்மளால் தடுக்க முடியாது, ஆண்டவை கொடுக்க நினைக்கிறத நம்மளாலையும் நிறுத்த முடியாது. அதனால் அவங்க திலீப்பா யூகிக்க முடியாத இடத்துல கூட நம்ம இருக்கலாம். சரியா? எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், இல்லை பார்த்துக்கிறலாம். நன்றி, வணக்கம், பாய்.